Welcome back to Milele Magic. நான் உங்க வர்ஷா and welcome back to episode 3 of Living with PCOS. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி மண்டேவோ டியூஸ்டேவோ வந்திருக்கும். பட் கொஞ்சம் டிலே இருந்ததுனால வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஐ குடன்ட் போஸ்ட் திஸ் வீடியோ லைக் முன்னாடியே. ஸோ இன்னைக்கு டெஃபினட்டா நம்ம வந்துட்டு அந்த எபிசோட் 3 பார்த்துட போறோம். என்ன அப்படின்னா 10 foods or food habits that I thought is like, helping me recover PCOS, but actually it was just worsening my PCOS. And the 10 food habits என்னென்ன and then அதுக்கு சொல்யூஷன் என்னென்ன அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு I have to refer to my notes. இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ எனக்காக நான் என்னென்ன மாத்துறேன், என்னென்ன ஆட் பண்றேன் என் டயட்லன்ட்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்ட விஷயங்கள். அது ஒர்க் ஆகலையான்றது நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுதான் நான் இப்போ வந்துட்டு அக்யூமுலேட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வித்வுட் மச் டிலே நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு மில்லட்ஸ். ஓகே, மில்லட்ஸ் உடம்புக்கு நல்லது இல்லையா, நீயே இவ்வளவு மில்லட்ஸ் வீடியோ போடுறியே அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். கண்டிப்பா மில்லட்ஸ் நல்லதுதான். பட் நம்ம என்ன தப்பு பண்றோம்னா வித் PCOS எஸ்பெஷலி மில்லட்ஸ் சாப்பிடுறப்போ மில்லட்டோட கிரெயின்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளோண்டு இருக்கும். கரெக்டா? அந்த இவ்வளோண்டு இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு அப்பிடைட் டக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆகாது. சோ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுருவோம். தோ இட் இஸ் லைக் ஹெல்தி, அது வந்து ஒரு ஹெவி கார்போஹைட்ரேட். ஓகே, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் குளூட்டன் இல்லாம இருந்தாலும் இட் பிகம்ஸ் அ ஹெவி கார்ப். ஓகே, அது கிரெயின்ஸ் சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நிறைய போட்டு சாப்பிட்டுறோம். சோ அதனால நீங்க வந்து மில்லட்ஸ கூட வந்துட்டு கம்மியா தான் சாப்பிடணும். மில்லட்ஸ் சாப்பிடலாம், பட் கம்மியா சாப்பிடுங்க. உங்களோட கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு மில்லட்ஸ்ல நீங்க எடுத்துக்கும் போது இன்னுமே ஹெவியா இருக்கும். அதனால நீங்க குளூட்டன் ஃப்ரீ தானே, மில்லட் தானேன்னு சொல்லிட்டு நிறைய போட்டு சாப்பிடாதீங்க. அந்த ஒரு கட்டோரி, ஒரு குட்டி கப் தான் அப்படின்னா அந்த கப்பை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ மில்லட்ஸுமே வந்துட்டு இஃப் யூ ஹேவ் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் that is not good for health, especially for PCOS. இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த சோப்டு ரெட் ரைஸ் இருக்கு இல்லையா, அதை சோப் பண்ணி வச்சு வேக வச்சு சாப்பிடலாம். தென் வந்துட்டு கை குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் பவுண்டட் ரைஸ், அதை எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப மார்க்கெட்ல நிறையவே கிடைக்குது லோ GI ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ரைஸ். அதையுமே நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். அதையும் மீறி நீங்க மில்லட்ஸ் தான் சாப்பிட போறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணாலும் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் அஃப்கோர்ஸ், பட் குவான்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க எனி மில்லட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா டைரக்டா கடையில வாங்கி இப்ப புலாவ் பண்ண போறீங்கன்னா அப்படியே எடுத்து புலாவ் பண்ணக்கூடாது. ஓவர் நைட் அட்லீஸ்ட் நீங்க உங்களோட மில்லட்ஸை வந்து சோக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அது எந்த மில்லட்டா இருந்தாலும் யூ ஹேவ் டு சோக் யுவர் மில்லட்ஸ் அண்ட் தென் யூஸ் இட். ஓவர் நைட்டும் சோக் பண்ணலாம். சம்டைம்ஸ் மார்னிங், இப்ப மத்தியானம் நீங்க வந்து புலாவ் பண்ண போறீங்கன்னா மார்னிங் அட்லீஸ்ட் சோக் பண்ணணும். சோ நீங்க வந்துட்டு மில்லட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா சோக் பண்ணி யூஸ் பண்ணீங்க. அண்ட் ஆல்சோ லிமிடெட் குவான்டிட்டியில எடுத்துக்கோங்க. மில்லட்டா இருந்தாலும் பி கேர்ஃபுல். இன் ஆல்டர்னேஷன் நீங்க வந்து நீங்க வந்து ஹேண்ட் பவுண்டட் ரைஸ் ஆர் சோப்ட் ரெட் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும், ஹோல் வீட் பிரெட். ஓகே, என்னன்னா நம்ம எல்லாம் வந்து மைதால பண்ற பிரெட், இந்த ஸ்வீட் பிரெட், மில்க் பிரெட், இதெல்லாம் தான் வந்து ரிஸ்க். நம்ம வந்து ஹோல் வீட் பிரெட் சாப்பிட்டுட்டா, மல்டிகிரெயின் பிரெட் சாப்பிட்டுட்டா எல்லாமே நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஹோல் வீட் பிரெட்டுமே இட்ஸ் ஹை இன் குளூட்டன், ஹெவி குளூட்டன் இருக்கும் அதுல. அண்ட் நீங்க பேக்கரியில வாங்குறது என்னதான் ஃப்ரெஷ்னாலும் இட்ஸ் ப்ராசஸ்ட். ஓகே, அது அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆர் லைக் 10 days வந்து ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற மாதிரி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இமேஜின் இட் கோஸ் இன்டு லைக் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் தென் ரீச்சஸ் யுவர் ஹோம். ஸோ அது வந்து ப்ராசஸிங் நிறைய இருக்கும் அதுல. அதனால நீங்க இன்ஸ்டெட் இந்த சப்பாத்தி, ராகி ரொட்டி அந்த மாதிரியே நீங்க எடுத்துக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் ஹோல் வீட் பிரெட். மல்டிகிரெயின் பிரெட் ஏன் வேணாம்னு சொல்றேன்னா, மேஜர்லி நீங்க மல்டிகிரெயின் பிரெட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல 1 it is processed of course no doubt. 2 அதுல வந்து ஆயில்ஸ், ஹைட்ரோஜனேட்டட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹோல் வீட் பிரெட்லயுமே கூட பட்டர், வனஸ்பதி, வாட் எவர் இட் இஸ், அது எல்லாமே ஆட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பிரெட் வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். அண்ட் இட் டர்ன்ஸ் அவுட் டு பி ரொம்ப குளூட்டன் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு ஃபுட். PCOSக்கு குளூட்டன் வந்து நிறைய இருந்துச்சுன்னா நான் சொன்னேன் இல்லையா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் வரும் அப்படின்னு. சோ நீங்க அந்த குளூட்டன் வந்துட்டு கண்டிப்பா இந்த ப்ராசஸ் மல்டிகிரெயின் பிரெட்லயுமே ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் மில்லட்ஸ் எப்பயுமே எடுத்துக்கிற போது இட் இஸ் அட்வைஸ் தட் யூ ஷுட் நாட் மிக்ஸ் 2 மில்லட்ஸ்.
ஓகே, இப்ப பாஜ்ரா எடுத்துக்கிறீங்கன்னா பாஜ்ரா மட்டும் எடுத்துக்கணும், ஜோவர் எடுத்துக்கிறீங்கன்னா ஜோவர் மட்டும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி யூ ஹாவ் டு ஹாவ் மில்லட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி, ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து எடுத்துக்க கூடாது அப்படின்றது வந்துட்டு நிறையவே அட்வைஸ் பண்றாங்க பிராக்டிஷனர்ஸ். ஸோ மில்லட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. மல்டி கிரெயின்னா இட்ஸ் டூயிங் மோர் ஹார்ம் தேன் குட். ஸோ மல்டி கிரெயின் பிரெட், ஹோல் வீட் பிரெட் இதெல்லாம் சாப்பிடவே கூடாதா அப்படின்னா சாப்பிடலாம், பட் கீப் இட் ரேர். ஓகே, நான் வந்து ஒரு ஒன்ஸ் இன் 3 weeks சாப்பிட்றேன், ஒரே ஒரு சாண்ட்விச் சாப்பிட்றேன் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். நீங்க வந்து நான் வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு ஹோல் வீட் பிரெட் ஒரு மல்டிகிரெயின் பிரெட் வந்து நான் டோஸ்ட் வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டூ இட். இட்ஸ் நாட் தட் குட் ஃபார் யூ. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக நீங்க வந்துட்டு ராகி ரொட்டி, பாஜ்ரா ரொட்டி, சிம்பிள் ரொட்டி, சப்பாத்தி கூட யூ கேன் கோ, கோதுமை சப்பாத்தி கூட யூ கேன் கோ, பட் டோன்ட் ஈட் அ லாட் ஆஃப் பிரெட். அது வந்து ப்ராசஸ்ட் அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் யர் ஹெல்த். ஓகே, தேர்ட் ஒன் வந்து டூ மெனி ஃப்ரூட்ஸ். ஓகே, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்காதீங்க. ஹேவ் லாட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், மேக் இட் கலர்ஃபுல் த்ரூ அவுட் த வீக். பட் ஒரே நாள் வந்துட்டு எக்கச்சக்கமா வச்சு சாப்பிடாதீங்க. ஃப்ரூட்லயுமே வந்து சுகர் நிறைய இருக்கும். ஓகே, சோ அதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு சுக்ரோஸ்ன்றது இருக்கும் இல்லையா, தட்ஸ் வாட் கிவ்ஸ் த ஸ்வீட்னஸ் எல்லாத்துக்குமே. சோ சுக்ரோஸ் ஜாஸ்தியா இருந்தாலே உங்க பாடி வந்து அந்த சுகரா தான் கன்சிடர் பண்ணும். தோ இட் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரூட், தோ இட் இஸ் அ நேச்சுரல் சுகர், இட் இஸ் சுக்ரோஸ் டு த பாடி. அதனால இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகும், உங்களுக்கு வந்து பிசோஎஸ் வந்து அப்படியேதான் இருக்கும். சோ நீங்க வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொமோகிரானேட் அதெல்லாம் ரொம்ப நல்லது. பப்பாயா, பொமோகிரானேட், பைனாப்பிள் இது எல்லாமே ரொம்ப நல்லது. பட் நீங்க பப்பாயா எடுத்துக்கிறீங்கன்னா டோன்ட் ஈட் மோர் தேன் ஒரு இவ்வளோண்டு பீஸ் நீங்க சாப்பிட்றீங்கன்னா டோன்ட் ஈட் மோர் தேன் 4 pieces. ஓகே, மேக்ஸிமம் நான் சொல்றேன் 2 பீஸோட நிறுத்திக்க முடிஞ்சா சூப்பர், அதோட நிறுத்திக்கோங்க. நீங்க இதை வந்து சாப்பிட்றத ஒரு மிட் மார்னிங் ஒரு 11 o'clock அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 11 o'clock மாதிரி ஃப்ரூட் சாப்பிடுங்க. மேபி 1 handful of pomegranates or ஒரு 4 cubes of pineapple, 4 cubes of papaya அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கிரேப்ஸ் கூட ஒரு குட்டி ஒரு 8-9 கிரேப்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே தோ இட் இஸ் லைக் யூனோ ரிச் இன் லைக் விட்டமின் சி, உடம்புக்குலாம் நல்லது அப்படின்னா கூட இட் இஸ் ரிச் இன் சுகர் ஆல்சோ அவகாடோ இப்போ வந்துட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எங்க பாரு அவகாடோ டோஸ்ட், அவகாடோ இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். as much as it is good, அது வந்து அவகேடோல எக்கச்சக்க ஃபேட் இருக்கு, இட் இஸ் குட் ஃபேட். பட் அதுக்காக நீங்க அதை வந்து டெய்லி எடுத்துக்கிறீங்க, இல்ல நிறைய எடுத்துக்கிறீங்க, இல்ல மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுக்குறீங்கன்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. அதனால நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா கூட மிட் மார்னிங், இந்த ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கவே கூடாது. பிகாஸ் பாடியில டக்குன்னு அந்த சுகர் லெவல் ஜாஸ்தியாகி இன்சுலின் ஸ்பைக் ஆகும். ஓகே, ஸோ வெறும் வயிற்றுல நான் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றேன், ஒரு bowl ஆஃப் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்றது பண்ணாதீங்க. ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ப்ராப்பர் லைக் யூனோ கார்ப், புரோட்டீன், ஃபைபர் இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 11 மணி மாதிரி நீங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சோ அதுலயுமே நீங்க குவான்டிட்டிய பத்திரமா எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் தானேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஜாக் ஃப்ரூட் சாப்பிடுறது, எக்கச்சக்க மாம்பழம் சாப்பிடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. வாட்டர் மெலன் கூட இது எல்லாமே வந்துட்டு ஹை இன் சுகர், எக்கச்சக்க சுகர் அதுல இருக்கும். ஸோ சீசனல் ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ லிச்சி வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது, ஒரு 1/2 கிலோ வந்துட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். ஒரு மாம்பழம் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேணா எடுத்து சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2 பீஸ் அப்படின்ற மாதிரி. பட் லிமிட் யுவர் ஃப்ரூட் இன்டேக் ஆஸ் வெல். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கெஃபீன். என்னது காஃபி டீ எல்லாம் என்னால விட முடியாது, நான் குடிச்சே தீருவேன் பிசிஓஎஸ் வச்சுக்கிட்டு அப்படின்னா ஓகே. அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா பிளாக் காஃபி, பிளாக் டீ எடுத்துக்கிறோம். நான் வந்து பால் ஆட் பண்ணி சக்கரை போட்டாதானே கெட்டது, நான் வந்து பிளாக் காஃபி தான் எடுத்துப்பேன், பிளாக் டீ தான் எடுத்துப்பேன், நான் ஒர்க் அவுட் பண்றேன் பிசிஓஎஸ் வச்சுக்கிட்டு, ஸோ எனக்கு அந்த மார்னிங் ஒரு ரஷ் வேணும்னா எனக்கு கஃபைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி எடுத்துக்கிறது, பிளாக் டீ எடுத்துக்கிறதும் அதை விட தப்பு. ஏன் அப்படின்னா பிளாக் காஃபி, பிளாக் டீல ஜென்ரலாவே நீங்க கஃபேஸ்ல போய் ஃபார் எக்ஸாம்பிள் கஃபே காஃபிலே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்துட்டு நீங்க எஸ்பிரஸோ ஷாட்ஸ் கேக்குறீங்க. எஸ்பிரஸோனா உங்களுக்கு பிளாக் காஃபி கரெக்டா, அதுல வந்துட்டு உங்களுக்கு வெறும் டிகாக்ஷன் தான் அதுல இருக்கிறது. அதை நீங்க எப்படி கேட்டாலும் 30 ml மேல கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு உங்க பாடிக்கு மேக்சிமம் நீங்க எடுத்துக்கூடிய கெஃபைன் வந்து அந்த 30 ml ஆஃப் பிளாக் காஃபி, அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு பிளாக் காஃபி தான் குடிக்கிறோம், டைல்யூட்டடா குடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3-4 கப் நீங்க பிளாக் காஃபியே குடிச்சீங்கன்னா கூட பிகாஸ் இட் இஸ் ஹை இன் கெஃபைன் உங்களோட பாடியில கார்டிசால் ப்ரொடக்ஷனை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். ஓகே, சோ கார்டிசால் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன, ஸ்ட்ரெஸ், பாடிக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா காஃபி, எனி காஃபி ஆர் டீ உங்களுக்கு கெஃபைன் அதிகமா இருக்குமா,
அதிகமா இருக்கப்போ என்ன ஆகும், உங்களை ஆங்ஷியஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி பண்ணும் பாடி. உங்களை அவேக்கா வச்சுக்கிறதுக்காக பாடியை வந்துட்டு ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா ஆக்கி விட்டுரும் இல்லையா, ஆங்ஷியஸ் ஆக்கி விட்டுரும். அப்படி ஆச்சுன்னா பாடியில வந்துட்டு கார்டிசால் வந்து ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆகும். அதை நீங்க வந்துட்டு பிரேக்கே இல்லாம காலையில ஆஃபீஸ் வீட்ல இருந்து கிளம்புறப்போ ஒரு காஃபி, ஆஃபீஸ்க்கு போனது ஒரு காஃபி, மத்தியானம் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறப்போ ஒரு காஃபி, அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்கீங்கன்னா கூட சும்மா சும்மா ஒரு பிளாக் காஃபி வாங்கி நீங்க குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஈச் டைம் யூ ஹேவ் திஸ் காஃபி, உங்களுக்கு டீ வாட் எவர் காஃபி ஆர் டீ, உங்களோட கெஃபைன் வந்து ஜாஸ்தியா பாடிக்குள்ள போய் கார்டிசால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக என்ன ஆகும், பிசிஓஎஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் வந்து டீ காஃபி தான் குடிக்கிறேன், பிளாக் காஃபி பிளாக் டீ தான் குடிக்கிறேன் அப்படின்னா கூட இட்ஸ் வெரி பேட். நீங்க இதுக்கு பதிலா மோர் குடிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு மோருக்கு பதிலா நீங்க வந்து இந்த டீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஸ்பியர்மெண்ட் டீன்னு ஒண்ணு இருக்கு, ஓகே, அதை கூட நீங்க குடிக்கலாம். ஆர் மின்ட் பாயில் பண்ணி அந்த வாட்டர் குடிக்கலாம். அந்த ஸ்பியர்மெண்ட் டீ வந்து சச் அ ரிலீவர், ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும். அந்த மின்ட் ஃபிளேவரே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், இன்ஸ்டன்டா கூல் டவுன் ஆயிடும். இந்த ஸ்பியர்மெண்ட் டீயே குடிக்கிறதா இருந்தாலும் சாயந்தரம் 4 மணிக்கு மேல குடிக்காதீங்க, 4-4:30 மேக்ஸ், ஓகே, அதுக்கு மேல குடிக்காதீங்க. பிகாஸ் எல்லா வகையான லீவ்ஸ்லயுமே எல்லாத்துலயுமே ஒரு மைல்டு அமௌண்ட் ஆஃப் கெஃபைன் இருக்கும். சோ நீங்க வந்துட்டு டீ காஃபி குடிச்சாலும் சரி, பிளாக் காஃபி பிளாக் டீ குடிச்சாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பியர்மெண்ட் டீ ஹெர்பல் டீ குடிச்சாலும் சரி, 4 மணிக்கு மேல குடிக்காதீங்க. லிமிட் த குவான்டிட்டி. ஒரு கப்பு, குட்டி கப்பா சொல்ல குடிங்க, உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஒன்ஸ் அ வைல் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். டீயே குடிக்கூடாதா, காஃபியே குடிக்கூடாதுன்னா குடிக்கலாம், பட் லிமிட்டடா குடிங்க, ஓகே. எனக்கோ ஒரு நாள் குடிங்க, டோன்ட் மேக் இட் அ ஹேபிட் வித் பிசிஓஎஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 5th ஒன், ஓகே, ஃபிளேவர்ட் யோகர்ட். இந்த மார்க்கெட்ல இந்த கிரீக் யோகர்ட், இந்த யோகர்ட், அந்த யோகர்ட்னு சொல்லிட்டு சுகர் ஃப்ரீ அப்படின்னு லேபிள் போட்டுட்டு இந்த ஃபிளேவர்ட் யோகர்ட் அதெல்லாம் ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. பட் பிகாஸ் இட் இஸ் ப்ராசஸ் அண்ட் கண்ணுக்கு தெரியாத சுகர்ஸ், உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ்ல வந்துட்டு சுகர்னா ஒயிட் சுகர் மட்டும்தான்றது கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற சுக்ரோஸே வந்து சுகர் தான். அந்த மாதிரி இதுலயுமே வந்து they add alternatives to make it sweeter. அது வந்துட்டு எசன்ஸ் விடலாம், அந்த எசன்ஸ்ல வந்து உங்களுக்கு சுகர் இருக்கலாம், இல்ல ஸ்டிவியா மாதிரியோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் சுகர் வந்து உள்ள ஆட் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து you will not go back to it again and again, ஓகே. அவங்க மார்க்கெட்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஐட்டமை வித்து அவங்க எப்படி லாபம் பார்ப்பாங்க? So they will give you like ஏதோ ஒரு alternate form of sugar. அதை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. இஃப் யூ ஆர் வெரி அடமெண்ட், எனக்கு ஐயோ எனக்கு சாப்பிட்டே ஆகணும் போல இருக்கு அப்படின்னா have like you know fresh fruits with curd, okay. நீங்க நார்மல் கர்ட் வீட்ல பண்ணுவோம் இல்லையா, ஊத்தி வைப்போம் இல்லையா, அந்த கர்டே ஒரு பவுல்ல போட்டுட்டு நல்லா சில்லுன்னு ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு கூட சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்லா ஒரு டெசர்ட் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். டோன்ட் கோ ஃபார் ஃபிளேவர்ட் ஆர் ப்ராசஸ்ட் ஆர் பேக்கேஜ்ட் ஐட்டம்ஸ். இதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு இந்த ஃபிளேவர்ட் யோகர்ட்டுக்கு பதிலாவோ ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்குக்கு பதிலாவோ வாட் யூ கேன் ஹேவ் இஸ் கரி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, கரி லீவ்ஸை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சிருங்க. அது ஒரு 2 வாரத்துக்கு ஈஸியா வரும். அந்த கரி லீவ்ஸ் பவுடரை எடுத்து ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் இதுவே ஜாஸ்தி, ஒரு அரை ஸ்பூன் கரி லீவ்ஸ் பவுடரை வந்து நீங்க பட்டர் மில்க்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிருங்க. தட் இஸ் வெரி குட். ஆர் ஜீரா பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த சீரக பவுடர், அதை கூட நீங்க வந்து மோர்ல போட்டு குடிக்கலாம். இட்ஸ் ஆல்சோ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ். உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது பண்ணும். டோன்ட் கோ ஃபார் ப்ராசஸ்ட் ஃபிளேவர்ட் யோகர்ட்ஸ், ஓகே, அதுவும் கூடாது. நெக்ஸ்ட் 6th வந்து அகைன் இட்ஸ் ப்ராசஸ்ட் அண்ட் பேக்கேஜ்டு தான். இப்பெல்லாம் வந்து என்னன்னா we have updated ourselves to have மக்கானா, அதெல்லாம் ஃபுல் மக்கானா அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுறோம், பொரி சாப்பிடுறோம். அப்புறம் இந்த சிப்ஸ்லயே வந்துட்டு ராகி சிப்ஸ், அப்புறம் புரோட்டீன் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு நம்ம பேக்கேஜ்ட வாங்கி சாப்பிடுறோம். கோ டு ஸ்நாக் புரோட்டீன் பார்ஸா கூட இருக்கட்டும், இதுல புரோட்டீன் பார்ஸ்ல எக்கச்சக்க ஹிடன் சுகர்ஸ் இருக்கு. இந்த மக்கானா, இந்த கடையில வாங்குற சிப்ஸ் let it be, அது மில்லட்ஸ்ல பண்ணிருக்கனே போட்டுக்கிட்டோம், பட் இட்ஸ் ஹை இன் சால்ட், கரெக்டா? அது வாயில வச்சுன்னு ஜிவ்வுன்னு இருக்கும். அப்பதான் யூ கீப் ஈட்டிங் ஒன் ஆஃப்டர் தி அதர். அந்த ஃபுல் டப்பாவை காலி பண்ணலன்னா நம்மளால அது கீழே வைக்கவே முடியாது. அந்த அமௌண்ட் ஆஃப் அதுல வந்து ஸ்பைஸ் மிக்ஸ் இருக்கும். அது வந்து உங்க டேஸ்ட் பட்ஸ்ல வந்துட்டு திருப்பி நான் அதை சாப்பிடணும் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருக்கும். சோ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலா சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ் நோ. Makana from the store which is already flavored in packed in tins, no.
பொரி அதே மாதிரிதான். இப்பெல்லாம் இன்ஸ்டன்ட் பேல் அப்படின்னு சொல்லிட்டு பேல் பூரி எல்லாம் கூட வந்துட்டு பேக்ல டப்பால பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ல வருது. அதுக்கும் நோ, மேக் யுவர் ஓன் திங்ஸ். ஓகே, உங்க மக்கானாவை வீக்லி ஒன்ஸ் ஃபுல் மக்கானாவா வாங்கிட்டு வந்து ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் பண்ணி டப்பால போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப சாப்பிடணும்னு இருக்கோ ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்து ஒரு கப்ல போட்டுட்டு உங்களுக்கு மேல கொஞ்சோண்டு சால்ட்டோ இல்ல கொஞ்சோண்டு பெப்பரோ வாட் எவர் யூ வாண்ட் ஆட் அதுல ஆட் பண்ணி சாப்பிடுங்க. ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் ஸ்டோர் பாட் ரெடிமேட் மக்கானா, அப்புறம் வந்துட்டு இந்த மில்லட் சிப்ஸ் அதெல்லாம். ஏன்னா ஆல்ரெடி தீஸ் திங்ஸ் ஆர் நாட் சம்திங் தட் யூ டூ கான்சியஸ்லி நோயிங் இட்ஸ் அ மிஸ்டேக், ரைட்? அதனாலதான் நம்ம இப்ப வீடியோ போடுறோம். தெரியாம தான் நம்ம பண்றோம். அது இப்ப தெரிஞ்சுட்டு லெட்ஸ் நாட் ரிப்பீட் இட். நீங்க புரோட்டீன் பார்ஸா இருக்கட்டும், மக்கானாவா இருக்கட்டும், பொரியா இருக்கட்டும், சிப்ஸா இருக்கட்டும், பிஸ்கெட்ஸா இருக்கட்டும், மேக் யோர் ஓன் திங்ஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம வாங்குற ரா மெட்டீரியல்ஸே ஆர் பேக்கேஜ். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு பருப்பு வாங்குறோம்னாலும் இட் கம்ஸ் இன் பேக்கெட்ஸ். இப்ப நம்ம அரிசி வாங்குறோம்னாலும் இட் கம்ஸ் இன் பேக்கெட்ஸ். இப்பெல்லாம் லூஸ்ல அண்ணாச்சி கடையில போயிட்டு டப்பா எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வர கான்செப்டே கிடையாது. கரெக்டா? நியூஸ் பேப்பர்ல போட்டெல்லாம் போட்டு தர்றது, பேப்பர்ல போட்டெல்லாம் கட்டி தரதுலாம் இப்ப கிடையாது. எனி விச் வேஸ் த ரா இன்கிரீடியன்ஸ் இன் இட் செல்ஃப் இஸ் கம்மிங் இன் ப்ராசஸ்ட் பேக்கேஜ். அதேதான். அதே நம்மளால வந்துட்டு இட்ஸ் இன்னெவிட்டபிள். நம்மளால அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்ப என்ன அவாய்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் போய் இந்த பருப்பு கிருப்பெல்லாம் இந்த மூங்கால்லாம் நம்ம பாக்குறோமே, எக்கச்சக்கமா ஆயில்ல புடிச்சு அதுல வந்துட்டு அப்படியே கை ஃபுல்லா உப்பு எடுத்து அதுல போட்டு அப்படியே உப்பா சாப்பிடுறது. பிளீஸ் அவாய்ட் இட். எனக்கு சொல்லும் போதே அவ்வளவு டென்ஷன் ஆகுது. அதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. மக்கானாவை நீங்க வாங்குங்க, ரோஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபிளேவரிங் கொஞ்சமா போட்டு சாப்பிடுங்க. பொரி வாங்குங்க, நீங்களே வீட்டுல பேல் பொரி பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி டூ திங்ஸ் அட் ஹோம். இதுக்கெல்லாம் டைம் இருக்கவே இருக்காது. சாட்டர்டே ஆனா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணும், சண்டே ஆனா பார்ட்டிக்கு போகணும், இல்ல இங்க சுத்தணும் அங்க சுத்தணும், 10 மணி வரைக்கும் தூங்கணும், அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு ஒரு 1 hour நீங்க உங்களோட வீக்லி மீல் ப்ரெப் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் சார்ட்டட். ஓகே, அது உங்க ஹெல்த்துக்கு நல்லதுதான் பண்ணும். This is not just for PCOS people, it's for everybody. Okay, so packaged snacks, packaged food, no. நீங்க டிராவலுக்கு போறீங்க, அர்ஜென்ட்டா போறீங்கன்னா பட்னி கூட இருங்க, போற வேலை எள்நீர் வாங்கி குடிங்க, இல்ல நுங்கு எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா அதெல்லாம் சாப்பிடுங்க. பேக்கேஜ் ஸ்நாக்ஸ் டெஃபினெட்லி நோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லிட்டேன், இது புரோட்டீன் பார் சொன்னேன் இல்லையா, இது வந்து புரோட்டீன் பவுடர். நம்ம வந்துட்டு இந்த புரோட்டீன் சொல்லி இப்போ வந்து இந்த புரோட்டீன் பவுடர் பிசினஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. புரோட்டீன் பவுடர் ஒண்ணு, அந்த மியூஸ்லி ஒண்ணு. என்ன மியூஸ்லி பாக்கெட் எடுத்து பார்த்தாலும் சுகர் ஃப்ரீ மியூஸ்லி, சுகர் ஃப்ரீ, இது 0% ஆடட் சுகர் அப்படின்னு நிறைய இருக்கு. பட் என்ன அப்படின்னா இதெல்லாமும் ப்ராசஸ்டு தான். அந்த புரோட்டீன் பவுடர்ல என்னென்ன ஆட் பண்ண நீங்க இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னாலே ஒரு 15 இன்கிரீடியன்ட் இருக்கும். அதுல என்னன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யுவர் இன்கிரீடியன்ஸ் ஆர். கரெக்டா? இதுல நமக்கு ஒன்னொன்னுத்தையும் போட்டோ எடுத்து கூகுள்ல போட்டு இதுனா என்ன அதுனா என்ன, இது நல்லதா அது கெட்டதான்னு நம்ம பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். ஆல்ரெடி நமக்கு புரோட்டீன் வந்து ஷார்ட்கட்ல கிடைக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து புரோட்டீன் பவுடருக்கே போறோம். அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எடுத்து பாக்குறதுக்குலாம் நமக்கு பொறுமையே கிடையாது. அப்படி பொறுமை தான் நம்மளே அதை பார்த்து பண்ணிடுவோம். கரெக்டா? அதனால நீங்க வந்து இந்த புரோட்டீன் பவுடர் வாங்குறத நிறுத்திருங்க. ட்ரை அண்ட் கன்சியூம் இட் இன் நேச்சுரல் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு ஃபுட்டுல கிடைக்கிற புரோட்டீன்ல இருந்தே எடுத்துக்கோங்க. If you are an athlete, if you are like என்ன சொல்றது, நான் பயங்கரமா பாடி பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல வேற ஏதாவது எனக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு, I need to take that amount of protein, consult with your coach or with your doctor and then go for any protein powders. நான் protein powder தப்புன்னு சொல்ல, மார்க்கெட்ல வே புரோட்டீன்ல இருந்து, பிளான்ட் புரோட்டீன்ல இருந்து, அனிமல் புரோட்டீன்ல இருந்து எக்கச்சக்க protein powders இருக்கு. Choose it wisely. If at all you have to definitely take it in that quantity. கண்டிப்பா உங்க கோச் கிட்ட, உங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு எது கரெக்டோ, உங்களோட டயட் பேட்டர்னுக்கு எது கரெக்டோ அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் மிஸ்டேக் வந்து இந்த மியூஸ்லி. ஓகே, மியூஸ்லின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே அதுல 0% ஆடட் சுகர் இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த மியூஸ்லியே எக்கச்சக்கமா வாங்கி வச்சுட்டு அது நல்லா 2 கிளாஸ் பால் விட்டு அப்படி சாப்பிடுறோம். அந்த மியூஸ்லி இஸ் அகைன் ப்ராசஸ்ட். யூ நெவர் நோ, அதோட ஷெல்ஃப் லைஃப்ல மந்த்ஸ் கணக்கா இருக்கும். இன்ஸ்டெட் வாட் யூ கேன் டூ இஸ் மேக் யுவர் ஓன் மியூஸ்லி. நான் சொன்ன மாதிரி சீட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும், எப்படி இருந்தாலும் பிசிஓஎஸ் இருந்தா. கரெக்டா? அதனால நீங்க வந்து பிசிஓஎஸ்க்குன்னு வந்துட்டீங்கன்னா சீட்ஸ், உங்களோட செசமே சீட்ஸ், மெலன் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், அதுக்கப்புறம் சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Add good amount of oats to it because that's the carb, that's the fiber, right?
அந்த மியூஸ்லியில மேஜர்லி. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட நட்ஸ், பாதாம், பிஸ்தா, வாட் எவர் நட்ஸ் யூ ஹேவ், நாட் நெசசரிலி பாதாம் பிஸ்தா, யூ கேன் ஈவன் ஆட் முந்திரி, யூ கேன் ஈவன் ஆட் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையில எவ்வளவு நல்லது இருக்கு தெரியுமா? இட் கிவ்ஸ் லைக் டபுள் தி அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் as that of like உங்களோட முந்திரி, பாதாம் அதெல்லாம் வச்சு. ஓகே, சோ பொட்டுக்கடலை வேணும்னா கூட பொட்டுக்கடலை ஆட் பண்ணலாம். ஹூ செட் நோ? இந்த பாதாம் முந்திரி எல்லாம் பிஃபோர் இட் குட் பிகம் a routine in our family, our parties, tatas, we all started having பொட்டுக்கடலை only, right? பொரி சாப்பிடுறதா இருந்தாலும் அந்த பொட்டுக்கடலை போட்டு சாப்பிடுவாங்க, வேர்க்கடலை போட்டு சாப்பிடுவாங்க. இதுல எல்லாமே உங்களுக்கு தேவையான புரோட்டீன், ஃபைபர், குட் ஃபேட் எல்லாமே இருக்கு. சோ அதை கூட நீங்க பவுடர் பண்ணி உடைச்சு கிரன்ச்சியா வேணும்னா அதுல வந்துட்டு நீங்க அந்த மியூஸ்லி மிக்ஸ்ல ஆட் பண்ணி நீங்க அதை சாப்பிடலாம். யூ கேன் மேக் அ சேவரி மிக்ஸ் அவுட் ஆஃப் இட் ஆர் அ ஸ்வீட் மிக்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ மேக் யுவர் ஓன் மியூஸ்லி. பேக்கேஜ் வந்து வாங்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 8th விஷயம் என்னன்னா, இப்போ போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து we all love pastas and pizzas, கரெக்டா? அந்த பாஸ்தாஸ் அண்ட் பிட்சால நம்ம ஒரு சாஸ் இப்ப வச்சிருக்கோம். நிறைய பிராண்ட்ல டப்பால ரெட் ரெடா நமக்கு வந்து நிறைய பாஸ்தா அண்ட் பிட்சா டாப்பிங், பாஸ்தா அண்ட் பிட்சா சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்குது. நம்ம வந்துட்டு ஒரு அவசரத்துல என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க, அதெல்லாம் வாங்கிட்டு நான் பிட்சா பண்ணிட்டேன், நான் பாஸ்தா பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணி சாப்பிடுவோம். தட் இஸ் அகெயின் ப்ராசஸ்ட். இட் ஹாஸ் ஹை குவான்டிட்டிஸ் ஆஃப் சால்ட், எக்கச்சக்க ஃபேட், அதுல என்ன ஆட் பண்றாங்கன்னே நமக்கு தெரியாது. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் தீஸ் பாஸ்தா அண்ட் பிட்சா டாப்பிங்ஸ் அண்ட் ப்ராசஸ்டு சீஸ் ஆல்சோ. ஓகே, இது சில கம்பெனிஸ்ல வந்துட்டு இந்த ஏஜ்டு செடார் சீஸ், ஸ்மோக் செடார் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் யுவர் சீஸ், then you have to get some good quality cheese. இன்னும் சும்மா நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராசஸ்டு சீஸ் எல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். This is not just for PCOS women, this is also for pregnant women, for kids, for adults, for men, எல்லாருக்கும் தான். ஸோ அந்த ப்ராசஸ்டு சீஸை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சாஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க வீட்லயே பண்ணுங்க. காய்கறி அப்படியே போட்டு பாஸ்தா வேக வச்சு நீங்க போட்டீங்கனாலே சூப்பரா இருக்கும். ஆர் ஐ ஹவ் ஆல்சோ அப்லோடட் ரெசிபி நம்ம சேனல்ல, ஒயிட் சாஸ் பாஸ்தா அந்த மாதிரி கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். பிட்சாக்கு நீங்க நார்மலாவே பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா சாசஸ் வாங்கி ரெடிமேட் வித் ஷெல்ஃப் லைஃப் வாங்கி பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் குட். நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஊறுகாய், பிக்கிள்ஸ், பாப்பட்ஸ், அதெல்லாம் அப்பளம், ஃப்ரைம்ஸ். ஓகே, இதுல எல்லாம் என்னடா பிரச்சனை அப்படின்னா, டு ப்ரிசர்வ் இட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் ஏகப்பட்ட ஆயில் அண்ட் ஏகப்பட்ட உப்பு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது பிசிஓஎஸ்க்குன்னு இல்லை, யாருக்குமே நல்லது இல்லை. டெய்லி நான் சாம்பார் சாதத்தோட ஊறுகாய் சாப்பிடுவேன், தயிர் சாதத்தோட ஊறுகாய் சாப்பிடுவேன், இல்லை ஊறுகாய் சாதம், ஆவக்காய் ஊறுகாய் தான் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஏன் நானே சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். சாதத்திலேயே பிசைஞ்சு சாப்பிடுவோம். அது ரொம்ப தப்பு. நானுமே சொல்ற மாதிரி தொக்குலாம் இருக்கு இல்லையா, கம்மி உப்போடு கம்மி எண்ணெயோட அப்பப்போ பண்ணி அப்பப்போ காலி பண்ணி அப்படி வேணா கூட சாப்பிட்டுக்கோங்க. பட் ப்ளீஸ் டோன்ட் ஹாவ் பாப்பட்ஸ், அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சு வருஷக்கணக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. அதுல இருக்கிற ஊறுகாய், அதுல இருக்கிற எண்ணெய் அண்ட் உப்பு அவ்வளோ நல்லது இல்லைங்க உங்களுக்கு. ஊற வச்சுட்டேனே நான், அப்பனா அதெல்லாம் வந்து இந்த ஃபர்மெண்டட் கணக்குல வருமேன்னு தயவு செஞ்சு இந்த ஊறுகாவுக்கும் ஃபர்மெண்டேஷனுக்கும் நிறைய பேர் லிங்க் கொடுக்குறாங்க. எனக்கு அது டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. பிக்கிள்ஸ் ஆர் நாட் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ். ஓகே, அதுல வந்துட்டு நீங்க சும்மா சன்ட்ரை பண்ணி ஏதோ எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஓகே. சன்ட்ரை பண்றதுக்கு முன்னாடி அதை உப்புல ஊற வச்சு 2 லிட்டர் எண்ணெய் அதுக்குள்ள ஊத்தி அது அப்படியே மாசக்கணக்கா வருஷக்கணக்கா ஊறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்லது இல்லை. ப்ளீஸ் டோன்ட் ஹேவ் பிக்கிள்ஸ். இன்ஸ்டெட் நீங்க வந்துட்டு இந்த வீட்லயே சட்னி இருக்கு இல்லையா, நமக்கு சட்னி போறோம், உங்களுக்கு அப்படி காரமா வேணும், எனக்கு எதனா தொட்டுக்க வயசாக வேணும்னா சட்னியோ தொகையிலோ பண்ணி சாப்பிடுங்க. பிக்கிள்ஸ் நோ. ஓகே, பிசிஓஎஸ் இருக்குன்னா கண்டிப்பா நோ. பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா உங்களுக்கும் நோ. இல்ல ஓவர் வெயிட் ஆயிட்டு இருக்கு, ஒபிசிட்டி பக்கம் போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் நோ. ஆக மொத்தம் பாப்பட்ஸ், பிக்கிள்ஸ் எவ்ரிடே லைஃப்ல நோ. என்னைக்காவது ஒரு நாள் டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா எடுத்து சாப்பிடுங்க. பட் போடுற குவான்டிட்டி கொஞ்சமா போட்டு வீட்டுல வச்சுக்கோங்க. திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் அம்மாஸ், மாமியார்ஸ், பார்ட்டிஸ் ஹூ மேக் ஊறுகாஸ் அண்ட் கெடுத்து த என்டையர் ஃபேமிலி. ஓகே, எங்க அம்மாவுக்கும் சொல்றேன், எங்க மாமியாருக்கும் சொல்றேன், கம்மியா சாப்பிடுங்க ஊறுகாய், கம்மியா பண்ணுங்க ஊறுகாய், கொடுத்து எல்லாருக்கும் பார்சல் பண்ணாதீங்க, அது நல்லது கிடையாது. ஓகே, லாஸ்ட்ல வந்துட்டு ஹனி அண்ட் ஜாகரி. அப்பா இந்த நல்லது பண்றேன் உடம்புக்கு அப்படின்ட்டு நம்ம பண்ற பெரிய தப்பு வந்து இந்த தேனும் ஜாகரியும் சுகருக்கு ஆல்டர்னேட்னு சொல்லி அதை சாப்பிட்றதுதான்.
அதுல எவ்வளவு சுகர் இருக்கும் தெரியுமா? ஹனி இப்போ எத்தனை பேர் வந்துட்டு நேச்சுரல் மலை தேன் வாங்கி சாப்பிடுறோம். இந்த வேற வேற நான் பேர் சொல்லி திட்டு வாங்க விரும்புன வேற வேற பிராண்ட்ல வர ஹனி அதுல 70% சுகர் தான் இருக்கு, அது தேனே கிடையாது. அதை வாங்கி சாப்பிடுறது, ஜாகரி, பனவெல்லம், நாட்டு சக்கரைன்னு சொல்லி சாப்பிடுறது. நான் அந்த ஃப்ரூட்ஸுக்கு சொன்ன மாதிரியே தான், நீங்க என்ன சுகர் ஆட் பண்ணாலும் உடம்புக்கு அது சுக்ரோஸ் தான், அது அப்படிதான் ஸ்பைக் ஆகும். ஓகே, இந்த ஹனி, இந்த ஜாகரி இதெல்லாம் நான் போட்டுதான் நான் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா வாரத்துக்கு ஒரு தடவை சக்கரை பொங்கல் பண்றது, வாரத்துக்கு 2 தடவை பாயசம் பண்றது, அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்ம வந்து ஜாகரி தான் எடுத்துக்கிறோம், சுகர் தான், ஐ மீன் ஹனி தான் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு 2-3 times மோர் சுகர் கன்சியூம் பண்றோம் நமக்கே தெரியாம. ஓகே, இப்போ ஒயிட் சுகர்னா நம்ம எப்படி ஆட் பண்ணிருப்போம் சொல்லுங்க? மேபி ஒரு கப்பு காஃபி டீ குடிக்கிறோம்னா ஒரு 1/2 ஸ்பூன் சக்கரை போட்டு குடிச்சிருவோம், அதோட முடிஞ்சிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஒயிட் சுகரை ரீப்ளேஸ் பண்ற இது ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நல்லா 4 ஸ்பூன் வெல்லம் போடுறது, நல்லா வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் தேன் போடுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமா சேர்த்துக்கிட்டு சாப்பிடுறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்க வீட்டுல ஹனி, ஜாகரி எது இருந்தாலும் தயவு செஞ்சு எடுத்து எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருங்க. நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் பண்டிகை மாதிரி எடுத்து உங்க வீட்டுல எதனா அக்கேஷன் வருதுன்னா அன்னைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. பிளீஸ் அவாய்ட் ஹனி, ஜாகரி ஆல்சோ. அது வேணவே வேணாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னதான்ப்பா ஸ்வீட்டா சாப்பிடுறது அப்படின்னா டேட்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் டெய்லி நான் சொல்லியிருக்கேன், 11 மணிக்கு ஒரு கப் ஃப்ரூட் சாப்பிடுங்க, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஃப்ரூட் சாப்பிடுங்கன்ட்டு. இது போதும். அந்த தயிர், மோர் அதெல்லாம் சொன்னல, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மேபி அதுவும் டேட்ஸ்ன்னு சொன்னதுனால ஒரேடியா உட்காந்து 5-6 டேட்ஸ் சாப்பிடாதீங்க. 2 டேட்ஸ் மேக்சிமம். அதுலயே உங்களுக்கு 10 to 15 கிராம் சுகர் இருக்கும். ஓகே, 2 டேட்ஸ் அதை வந்து சாப்பிடுங்க போதும். ஓகே, நீங்க இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா வந்துட்டு உங்க மில்லட்ஸ் கூடயோ உங்க கார்ப்ஸ் கூட கரெக்டான புரோட்டீன், கரெக்டான ஃபைபர், அப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க கரெக்டான குட் ஃபேட் எல்லாமே சேர்த்து ஒரு ஹோலா ஒரு ரவுண்டட் மீலா எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் கிரேவிங்ஸே வராது. ஓகே, அதை தாண்டி எனக்கு PCOS இருக்கு, நான் அதனால வந்து எனக்கு PMSing நான் பண்ணுவேன், எனக்கு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்வீட் சாப்பிட்டே ஆகுவேன், எனக்கு பயங்கரமா கிரேவ் ஆகுது, நான் ஒரே ஒரு பீஸ் டார்க் சாக்லேட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா you're not doing any good to your body. Okay, if you're in the path of trying to recover like from PCOS, நான் வந்து PCOS கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா please stop giving in to your PMS. ஓகே, அந்த கிரேவிங்ஸை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்க. எனக்கு கிரேவிங் பயங்கரமா இருக்கு, நான் என்னதான் பண்றது அப்படின்னா கரெக்டா கிரேவ் ஆகுதுன்னு தெரிஞ்சா நம்ம சும்மா உட்காந்துட்டு தான் வயிறு கடமடன்னு சும்மா இருக்காதீங்க. எழுந்திரிச்சு வேற ஏதாவது பண்ண போயிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் இருக்குமா, நீங்களே பாடுங்க, கத்துங்க, ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணுங்க, லுக் அட் வாட் யூ டூ. அந்த மாதிரி கீப் டிஸ்ட்ராக்டிங் யுவர் செல்ஃப். யாருக்காவது ஃபோன் பண்ணி நல்லா 1 மணி நேரம் காசிப் படிங்க, சும்மா ஏதாவது ஒரு டைம் பாஸ் பண்ணுங்க. பட் ப்ளீஸ் டோன்ட் கிவ் இன் டு யுவர் PMS. ஓகே, இந்த PCOS இருக்கிறவங்களும் சரி, நார்மல் பொண்ணுங்களும் சரி, எல்லாருமே இதை பண்றோம். சும்மா அது வந்துட்டு இட் இஸ் பிகம் அ ஹேபிட் தட் 1 week before my periods I will have something sweet. எனக்கு அந்த கிரேவிங்ஸ் வந்துடும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ப்ராப்பர் மீல், ப்ராப்பர் புரோட்டீனோட எடுத்துக்கிறீங்க, கரெக்டா தூங்கி எழுந்திருக்கிறீங்க, உங்களை மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே மீட் ஆகுது ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் வரவே வராது. வந்துச்சுன்னா ஃப்ரூட் சாப்பிடுங்க. அந்த மார்னிங் நான் சொன்னேன் இல்லையா 11 மணி ஃப்ரூட், அதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. லுக் ஃபார்வர்ட் டு தட் ஸோ தட் உங்களோட கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும், எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும். ஸோ நான் இந்த மாதிரி 10 ஐட்டம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். நான் டெய்லி லைஃப்ல எதை தப்பா பண்ணிட்டு இருந்தேன்ட்டு நான் லைக் அதையும் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். ஐ எம் நாட் யூசிங் மச் ஆஃப் தட். அதையும் தாண்டி யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஏன்னா we are not living alone in this world or in this family or in the house, right? So எப்பயுமே we have some people around us, so considering their needs as well, எல்லாமே பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரேடியா எல்லாத்தையும் விட்டு நான் இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எல்லாமே எடுத்துக்கோங்க, உங்களை டிப்ரைவ் பண்ணாதீங்க, எதுக்குமே எல்லாமே சாப்பிடுங்க. பட் போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, போர்ஷன்ஸ் பார்த்து சாப்பிடுங்க. கரெக்டா நீங்க அந்த குவான்டிட்டி 3 வேளை மேஜர் மீல் அண்ட் 2 வேளை ஸ்நாக், அந்த மிட் மார்னிங் ஸ்நாக் அண்ட் ஈவினிங் ஸ்நாக், இதை நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஸோ ப்ராபப்ளி நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு எப்படி நீங்க உங்களோட ஃபுல் டே மீல வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் நான் தரேன். என்னென்ன மாதிரி சாப்பிடலான்றது என்னோட டயட்டிஷியன் PCOSக்குன்றதுக்காக எனக்கு கொடுத்தது, அதை மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன், லிவிங் வித் PCOS எபிசோட் 4ல. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபியூச்சர்ல வந்து ஐ எம் கோயிங் டு டாக் மோர் அபவுட் பெரி மெனோபாஸ் அண்ட் ஆக்சுவல் மெனோபாஸ் ஆஸ் வெல்.
அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா பிசிஓஎஸ். பெரிமெனோபாஸ் பத்தி வந்துட்டு நான் பெரியவங்களுக்கு வந்துட்டு அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் வில் ஸ்டார்ட் வித் இந்த மெனோபாஸ் டாபிக். தட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ப்ளீஸ் ஷேர் திஸ் channel, share my page with your friends and family. It might be useful for them, it will be useful for you too, because நான் வெறும் இந்த டாக்ஸ் மட்டும் நான் அவங்க கூட பண்றது கிடையாது. ஐ எம் போஸ்டிங் மோர் ஆஃப் மை குக்கிங் வீடியோஸ். அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி நீ இதை பத்தி சொல்லுவான், இதை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு பிக் இட் அப் அண்ட் டாக். So until we meet again, see you, bye.